பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனம். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். கொஞ்ச தூரம் போகும்போது அது தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. ஆனாலும் இயேசு சுமந்து கொண்டு போகிறார். சேவகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வழியாக வந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவனை ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்ச தூரம் இந்த சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. இப்பொழுது இந்த சீமோன் சிலுவையை சுமக்கிறது விரும்பி அல்ல, வேற வழி இல்லாமல். ஏன் வேற வழி இல்லாமல்? அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பலவந்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு சிலுவை சுமந்ததை குறித்து வேதம் நமக்கு எப்படி காண்பிக்கிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 19:17 அவர் தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருமே அவரை ஃபோர்ஸ் பண்ணல, அவர் தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு. இங்கே சீமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலவந்தம் பண்ணப்பட்டான் சிலுவை சுமக்க. இயேசு விரும்பி சுமக்கிறார், இந்த சீமோனோ வேற வழி இல்லாமல் சுமக்கிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்வைக்கிற வார்த்தை இதுதான். நம்ம ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்கள் விரும்பி செய்கிறோமா, வேற வழி இல்லாமல் செய்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் விரும்பி செய்கிறோமா, வேற வழி இல்லாமல் செய்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறது விரும்பி செய்கிறோமா, வேற வழி இல்லாமல் செய்கிறோமா? சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரும்போது மட்டும் பைபிள் மேலே நாட்டம் வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி பைபிள் நல்லா படிச்சுட்டு போவாங்க. ஏன்னா பைபிள் படிக்காமல் போனால் ஃபெயில் ஆகிட்டோன்னா இந்த பயம். இது விரும்பி செய்கிறதல்ல, இது பயத்து நிமித்தம் வேற வழி இல்லாமல் செய்கிறது. ஜெபமும் அப்படிதான். ஜெபிக்கணும்னா நம்மை சுற்றி தேவைகள் நெருக்க வேண்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம விரும்பி செய்கிறோம். இல்லை, நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு தேவை, ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், இது நிமித்தம் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நாம் அதை விரும்பி செய்யவில்லை, வேற வழி இல்லாமல் செய்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேற வழி இல்லாமல் செய்கிறவர்களாய் அல்ல, விரும்பி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது மோசே கிட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, நீ ஜனங்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லி அவர்களிடத்திலிருந்து காணிக்கை வாங்கு என்று சொல்லிவிட்டு என்ன சொல்வார் தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்க மனசு இருக்கிறவன்ட்ட மட்டும் அதை வாங்கு அப்படிப்பார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது கூட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கை நீட்டுறத தேவன் எவ்விதத்திலும் விரும்பவில்லை. அதுபோல தான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இயேசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமே, நான் ஏன் இயேசுவை பின்பற்றி வருகிறேன்? நான் பின்பற்றி வந்தால் எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இப்படி அல்ல, விரும்பி வரணும். விருப்பத்தோடு இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன். நான் பைபிளை தியானிக்கிறது எதற்காக? நான் பைபிள் தியானித்தா எனக்கு ஞானம் வரும், நான் பைபிள் தியானித்தா எனக்கு பயம் மாறும். இப்படி ஒரு காரியத்தை மனதில் வைத்து அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் மெடிடேட் பண்ணால் இவைகளெல்லாம் வரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் நான் பிரியமாக இருந்து மெடிடேட் பண்ணணும். ஊழியம் செய்கிறது எதற்காக? எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வேற வழியே தெரியல, அதனால் அப்படி இருக்கக்கூடாது. வேறு வழி இல்லாமல் கர்த்தருக்கென்று செய்கிற காரியம் அது உண்மையாய் நம்மால் செய்ய முடியாது. அது பாதி மனதோடு தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் விரும்பி செய்யும்போது முழு மனதோடு செய்ய முடியும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தாரே, அவர் வந்து விரும்பி தான் அதை செய்தார். அதனால அவர் பிதாவின் சித்தத்தை எப்படி பார்த்தார் தெரியுமா? போஜனமாய் பார்த்தார். போஜனம் என்பது நமக்கு தினமும் தேவையானது. மினிமம் 3 times நமக்கு தேவையானது.
அப்போ ஒரு நாள் முழுவதுமே அந்த போஜனம் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது, பிரிக்க முடியாது. இயேசு பிதாவின் சித்தத்தை அப்படி பார்க்கிறார். விரும்பி செய்ததுனால இன்னைக்கு அவர் வெற்றி சிறந்தவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று நாம் செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும் என கொலோசியர் 3வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எனவே வேறு வழி இல்லாமல் அல்ல, விரும்பி காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. வேறு வழி இல்லாமல் என்ற நிலையை அல்ல, விருப்பத்தோடு ஏக்கத்தோடு விரும்பி உம்முடைய சேவையை செய்ய, உமக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.